Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். Realme இப்போ அவங்களுடைய Realme Narzo 30 சீரிஸ்ல இருந்து ஒரேடியா டைரக்டா ஒரு ஜம்ப் அடிச்சு Realme 50 சீரிஸ்க்கு போயிட்டாங்க. எங்கடா நடுவுல Realme 40 சீரிஸை காணுமே, ஏன்டா லான்ச் பண்ணலன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. 4 அப்படின்ற நம்பர் சைனீஸ்க்கு அன்லக்கியான நம்பரா, ஸோ அதனால அந்த 4 கூட கூட்டு வச்ச பாவத்தினால இந்த 40ஐயும் கட் பண்ணிட்டாங்க. Realme Narzo 40 சீரிஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக Realme Narzo 50 சீரிஸ் தான் இப்போ லான்ச் ஆக போகுது. சரி, நமக்கு பேரா முக்கியம். Realme 40 சீரிஸா வந்தா என்ன, 50 சீரிஸா வந்தா என்ன, அதுல நல்ல ஸ்பெக்ஸோட கம்மியான பிரைசிங் லான்ச் பண்றாங்களா, அதுதானே நமக்கு முக்கியம். அந்த வகையில இந்த Realme 50 சீரிஸ்ல லான்ச் ஆக போகிற Realme Narzo 50A and Realme Narzo 50A அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தின லீக்ஸ் வந்திருக்கு. அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தின லீக்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க Realme உடைய நெக்ஸ்ட் Narzo சீரிஸ் Realme Narzo 50 சீரிஸை பத்தி இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த Realme Narzo 50 சீரிஸில் இருந்து Realme Narzo 50A and Realme Narzo 50A அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லீக்ஸ் தான் இப்போ இதில் வந்திருக்கு. அதில் Realme Narzo 50A அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பாப்புலர் டிப்ஸ்டரான முகுல் சர்மா இப்போ லீக் அவுட் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் லீக் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிசைனை பார்க்கும்போது ஒன்றும் புதுசாலாம் இல்லை. ஆல்ரெடி Realme Narzo சீரிஸில் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் இந்த Realme Narzo 50i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்கே மின்ட் கிரீன் அண்ட் கார்பன் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனில் இந்த Realme Narzo 50i ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி டிப்ஸ்டர் முகுல் சர்மா ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் 2GB + 32GB கான ஒரு பேஸ் வேரியன்ட் இருக்கும். அதே மாதிரி 4GB + 64GB கான ஒரு ஹையர் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10K பட்ஜெட்டுக்கு வருது அப்படின்றது கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அதே மாதிரி அண்டர் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல Realme கிட்ட இருந்து Realme C சீரிஸ்ல Realme C20, C21, C21Y, C25, 25S னு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் அவைலபிளா இருக்கும்போது இப்போ இதுக்காக இந்த Narzo சீரிஸ்ல Realme Narzo 50i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வர போறாங்க அப்படின்றதுல. அண்ட் அதே மாதிரி இந்த Realme Narzo 50i ல இருக்க போகிற ஸ்பெக்னு பார்க்கும்போது ஆல்ரெடி Realme C சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்து அப்படியே ரீபிராண்ட் பண்ணி தான் இந்த Realme Narzo 50i ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவும் இருக்கு. அப்படிதான் Realme எப்பவும் லான்ச்சும் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நான் Realme C சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்மார்ட் போன் தான் அப்படியே எடுத்து பேக் சைட் பேனல மட்டும் மாத்திட்டு Realme Narzo 50i அப்படின்ற நேம்ல லான்ச் பண்ணி நம்மள கன்ஃபியூஸ் பண்ண போறாங்க. மற்றபடி இந்த Realme Narzo 50i பத்தி சொல்றதுக்கு வேற ஒன்றும் பெருசா இல்லை. இப்போதைக்கு ஸ்பெக்ஸை பத்தின எந்த ஒரு டீடைலும் வரல. பட் மோஸ்ட்லி இது Realme C சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்மார்ட் போனை தான் ரீபிராண்ட் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் Realme Narzo 50Aக்கு போனோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ ரீசெண்டாக BIS சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் டிசைன் எல்லாமே இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது இங்கே பாதி மொட்டை அடிச்சு பாதி முடி வளர்ந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃப் பார்த்தோம்னா இங்கே பிளைனாக முழுன்னு ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆஃப் ஆல்ரெடி நம்ம Realme Narzo பழைய Realme Narzo சீரிஸ்லாம் பார்த்த ஒரு டிசைன் தான். அந்த லயன் பேட்டர்னில் ஒரு டிசைன் இருக்குமே அந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் டிசைன் இந்த டிசைனும் பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக அட்ராக்டிவ் இல்ல. Realme Narzo சீரிஸ்ல இன்னும் கொஞ்சம் டிசைனை அப்கிரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெக்ஸ் என்ன ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல ப்ராசஸர்னு பார்க்கும்போது இப்போ நெக்ஸ்ட் Redmi 10 Prime ஸ்மார்ட் போன்ல லான்ச் பண்ண போறாங்களே அந்த Mediatek Helio G88 கான சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லனா Mediatek Helio G85 கான சிப்செட்டும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மோஸ்ட்லி Redmi 10 Primeக்கு காம்படிஷனா அதே Mediatek Helio G88 சிப்ஸோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா தான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல ரியல் சைட் 12.5 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. பட் இது என்ன ஒரு கேமரா செட்டப்னே தெரியல. 12.5 மெகா பிக்சல்னு ஒரு கேமரா கொடுக்கிறதுக்கு 13 மெகா பிக்சல்னு கேமராவை கொடுத்துடலாம். பட் 12.5 அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் சொல்றாங்க. இது உண்மையா என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பா 12.5 மெகா பிக்சலுக்கான கேமரா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா 12.5 மெகா பிக்சல் கேமரா கொடுக்கிறதுக்கு பதில் 13 மெகா பிக்சல் கேமராவே கொடுத்துடலாம். 13 மெகா பிக்சலை விட 12.5 மெகா பிக்சல் அப்படின்றது கம்மி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய மைண்ட்லயும் ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி இருக்கும்போது எதுக்காக 12.5 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுக்க போறாங்க? ஸோ மோஸ்ட்லி 13 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் ரியல் சைடு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இப்போதைக்கு லீக்ஸ் 12.5 மெகா பிக்சல் கேமரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன கேமரா வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துருவோம். மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக 6000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான சார்ஜர், பேக் செட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 10,000 இல்லைனா 9,000 பிரைஸ் செக்மெண்ட்ல
செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 8000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் போனா இந்த Realme Narzo 50A இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் லீக்ஸ் இப்போதைக்கு 10,000 இல்லைனா 9,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி Realme கிட்ட இருந்து இருக்கக்கூடிய Realme C சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் உடைய பிரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த Realme Narzo 50A ஸ்மார்ட் போனும் இப்போ லீக்ஸ் சொல்ற மாதிரி 10,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கூட லான்ச் பண்ணலாம். பட் அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் Redmi 10 Prime அப்படின்ற ஸ்மார்ட் போன் அந்த 10,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரப்போகுது. அண்ட் அந்த ஸ்மார்ட் போன்ல இதை விட பெட்டரான ஸ்பெக்ஸோட வரப்போகுது அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த ஸ்பெக்ஸோட இந்த பிரைசிங்க்கு இந்த Realme Narzo 50A ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால பிரைஸை கம்மியாக கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் பார்ப்போம் என்ன பிரைசிங்க்கு என்ன ஸ்பெக்ஸோட கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் Realme Narzo 50 சீரிஸில் வரப்போகிற இந்த Realme Narzo 50A அண்ட் 50i அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் 50A ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ரைஸிங்க்கு என்ன ஸ்பெக்ஸோட வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்பர் அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.